ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. பிரதமர் மோடி அவர்கள் ஜப்பான் சென்றிருக்கிறார் அரசுமுறை பயணமாக. அங்கே சென்று இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றும் போது இன்று இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாமல் போனதற்கு பிறகு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல நோட்டு மாற்றங்களை எப்படி மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறார். அதில் முக்கியமாக மக்கள் இதுல ரொம்ப ஆர்டர்லியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்கள் வரிசையில் நின்று தங்கள் நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். அதே போல மக்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தேச நலன்கருதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் சில தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள், மக்களிடையே பயத்தையும் பீதியும் ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டும் செய்திருக்கிறார். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்றும் ஏடிஎம்களில் பல்வேறு இடங்களில் நாம் சிக்கல்கள் எழுந்ததை பார்க்க முடிந்தது. பல்வேறு இடங்களில் பணம் தீர்ந்து விட்டது, அதற்கு பிறகு மக்கள் அங்கே நின்று கொண்டு எங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை வைத்ததை நான் பார்க்க முடிந்தது. இதுபோல் வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வங்கிகளில் சில பிரச்சனைகளை வெடித்து சண்டைகளே எழுந்த சம்பவங்கள் கூட நடந்தேறியுள்ளன. ஸோ இந்த ப்ராசஸ்ல தொடர்ந்து சிக்கல்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றனவா, மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் இதை சரியாகத்தான் கையாண்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி ஒரு பக்கம் எழ, இந்த நடவடிக்கை, இந்த 500,000 ரூபாய் நோட்டுகளை ஒழித்து இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை லாங் டேர்ம்ல நீண்ட கால அடிப்படையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பதும் விவாதத்திற்கு உட்பட்டு வருகிறது. முக்கியமாக தமிழகத்தில் 4 தொகுதிகளுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர இருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு வார காலத்தில் அந்த தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்க போகிறதா, அந்த தேர்தலை இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் பாதிக்க போகிறது, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனைத்தையும் விவாதிக்க இருக்கிறோம். பிரதமர் மோடியுடைய பேச்சு நிதர்சனமா அரசியலா என்ற தலைப்பில் இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பொருளாதார வல்லுநர் திரு ஜி சேகர் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல பாஜகவை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பிரமுகர் செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நான் முதலாவதாக பாஜகவிடமிருந்து தான் நிகழ்ச்சியை துவங்கணும்னு நினைக்கிறேன். திரு நரேந்திரன், இன்றும் கூட பல்வேறு இடங்களில் நீங்கள் செய்திகளை பார்த்திருப்பீர்கள், பல்வேறு இடங்களில் மக்கள் தெரிவித்த விஷயங்களை பார்த்திருப்பீர்கள். ஏடிஎம்களில் சரியாக பணம் வரவில்லை, வங்கிகளில் இன்னமும் கூட்டம் மண்டி கொண்டு கிடக்கிறது. அங்கே ஏடிஎம்களில் உடனே 100 ரூபாய் நோட்டை தான் நம்ம போட முடியுது அப்படிங்கிறதுனால உடனடியாக ஒரு 200 பேர் 250 பேர் பயன்படுத்தினோடனே அந்த ஏடிஎம்ல இருக்கக்கூடிய தொகை தீர்ந்து விடுகிறது. மறுபடியும் ரீலோட் பண்றதுக்கு காலதாமதமாகிறது. பாதி ஏடிஎம் வேலை செய்யாமல் இருக்கிற ஏடிஎம்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் கேஷ் ஆகி இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் ஒரு பக்கம்னு இந்த பிரச்சனை மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டே போகிறது என்ற ஒரு விஷயம் பார்க்க முடிகிறதா, இல்ல அதுக்கு மாறாக சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா திரு நரேந்திரன்? உண்மையிலே பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மிக சரியான ஒரு திட்டம். அது மட்டுமல்ல, இது மிக சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் வங்கியில கணக்கில்லை அவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. பாரத பிரதமர் அவர்களே ஜப்பானில் இருந்தாலும் கூட நேற்றைக்கு அவர் ட்வீட் செய்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனை கூட மிக சாதாரணமாக எளிதாக எடுத்துக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. சிரமங்கள் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு சில தினங்களில் சரி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இது ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் மிக அதிகமாக மிகைப்படுத்தி காட்டுகிறது என்ற சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது. நான் தற்பொழுது அரவக்குறிச்சி தொகுதியில் அந்த நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இங்கே கிராமங்களில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் கட்சி பணியாக. நிறைய இடங்களில் நாங்கள் பேச்சு பரப்புரைகளை நிறுத்திவிட்டு மக்களை சந்திக்கின்ற பொழுது பேங்க் வாசலில், குறிப்பாக நேற்றுக்கு 2-3 இடங்களில் பேங்க்ல சென்று வங்கிகளில் நின்று கொண்ட வரிசையில் நிற்கக்கூடிய தாய்மாரிடம் நான் பேசினேன். என்ன உங்களுக்கு இதில் சிரமம் இருக்குதா, நரேந்திர மோடி செய்த தவறு நினைக்கல என்று கேட்ட பொழுது, ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, இது எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்க, என்ன ஒரு மணி நேரம் நின்று பணத்தை வாங்கிட்டு போறோம், மவராசன் நல்லா இருக்கட்டும், அப்பதான் இந்த கள்ளப்பணம் எல்லாம் ஒழியும் அப்படின்னு ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை தாய்மார் கூட சொல்லுகின்றார்கள். வரிசையில நின்று கொண்டிருக்கிறார், வெயில நின்று கொண்டிருக்கிறார், உதவி செய்வதற்கு ஏராள அதிகமாக சமூக சேவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது மிகைப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி தேவையில்லாமல் அவர் பணத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ராகுல் காந்தி அவர்களுடைய நடவடிக்கை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டலாம் அப்படின்னு. இப்ப நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெட்லைன் கொடுக்கப்பட்டது இல்லையா? சில விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கிறோம். அரசு மருத்துவமனையில, பெட்ரோல் பங்க்ல, பால் பூத்ல, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பழைய நோட்டே பயன்படுத்திக்கலாம்னு. அப்ப நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கும் போது நவம்பர் 11க்குள்ள ஓரளவுக்கு நிலைமை சீராகிவிடும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல அரசாங்கம் அந்த விஷயத்தை கொடுக்கிறது.
நவம்பர் 11க்குள்ள சீர் ஆகவில்லை, அதனால இன்னைக்கு நவம்பர் 14 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்புக்கும் நம்மளுடைய திட்டமிடலுக்கும் நிதர்சனமா நடக்கக்கூடியதுக்கும் ஒரு கேப் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம்? இல்ல, நீங்க வழக்கமாக நம்முடைய மக்களுடைய மனநிலை பார்த்தீர்கள் சொன்னால் விலைவாசி ஏறப்போகிறது, நாளை காலையிலே பெட்ரோல் விலை ஏறப்போகிறது என்றால் ஏதோ உலகமே அழிந்து விடுவது போல ஒரு கவலையில அத்தனை பேரும் வரிசையில நின்று கொண்டு அன்றைக்கு ஒரு நாள் அவள் போடுகின்ற பெட்ரோல் 1 லிட்டர் 2 லிட்டரோ அதுல மிச்சப்படுத்துவது 50 பைசா, 1 ரூபாய் இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம். ஆனாலும் கூட மக்களுடைய மனநிலை அவ்வாறு ஆகிவிட்டது. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியில ஏற்படுத்தி வைத்தார்கள். அந்த கியூ சிஸ்டம். ஆனால் நாம் தெளிவாக சொல்லியிருக்கணும், கவலைப்பட வேண்டாம், நீங்க எப்பொழுது வந்தாலும் வங்கி ஏற்றுக்கொள்ளும். இதற்காகவே சனி ஞாயிறு கூட ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருந்தாலும் கூட வங்கிகள் செயல்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வங்கிகள் காலையில மாலை 6 மணி 8 மணி வங்கி ஊழியர்கள் ஓவர் டைம் வேலை செய்யறாங்க, சனி ஞாயிறுல கூட வேலை செய்யறாங்க, மறுக்கவே இல்லை. அவர்களுக்கு அனைவரும் பாராட்டுகிறோம், நிச்சயமா அதை மறுக்கல. ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தான் இதுல. இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த மூவ வரவேற்று தான் இருக்காங்க. திரு நரேந்திரன், இதுல பிரதமர் மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்ன விஷயத்தை யாருமே மறுக்கல, அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாளடைவில் மக்களுக்கு ஒரு சிரமம் வருகிறதோன்ற விஷயங்களை தான் கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு 2000 ரூபாய் நோட்டு தான் பேங்குகள்ல அதிகமா கொடுக்கப்படுது. 2000 ரூபாய் நோட்டுக்கு எங்கேயுமே சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. அந்த 2000 ரூபாய் நோட்டை நான் வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அது ஒரு நியாயமான விஷயமா படலையா? முதல்ல 500 ரூபாய் நோட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் 2000 ரூபாய் பண்ணிருந்தா இந்த சிரமங்கள் குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது. கேள்வி நியாயமானதுதான். ஆனால் 100 ரூபாய் நோட்டு தான் அதிகமாக வங்கிகளை கொடுக்கப்பட்டு வருகிறது. 2000 ரூபாய் யார் கேட்டாலும் ஒரு 4000 ரூபாய் கேட்டால் ஒரு 2000 ரூபாய் நோட்டு, மீதிக்கு 100 ரூபாய் நோட்டுகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய பல வங்கிகள்ல 100 ரூபாய் நோட்டோட சப்ளை ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியா பூராவே 100 ரூபாய் நோட்டு ரொம்ப கம்மி. 88-86% இருந்தது 500 ரூபாய் நோட்டு தான். இன்னைக்கு அதை 2000 ரூபாய் நோட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணுது. அப்படின்னும் போது இயல்பாவே இருக்கிற நோட்டை வாங்கிட்டு போக வேண்டிய நிலைமை தானே மக்களுக்கு இருக்கு. இருக்கிற நோட்டு இல்லைங்க, யாருக்குமே 4000 எடுத்து வேணும்னு சொன்னா 2000 யாருக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு 2000 கொடுத்திருக்காங்க, மீதி 100 ரூபாய் நோட்டுகளோ 50களோ 20களோ 10களோ கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே கொடுக்கலன்னு சொல்லிட முடியுமாங்கிறது தெரியல. இந்த குற்றச்சாட்டு கோ ஹெட் திரு நரேந்திரன். இல்ல சொல்லுங்க. இல்ல அத எங்கேயுமே கொடுக்கல, எல்லா வங்கிகளும் கரெக்டா அந்த 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். நான் இன்னொரு விஷயமும் கூட உங்ககிட்ட எழுப்ப விரும்பக்கூடியது, இன்னைக்கு நம்ம ஏடிஎம்ஸ் மூலமா மக்கள் பணம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த 2 நாட்களா. இந்த ஏடிஎம்கள்ல முதல் நாள் நிறைய ஏடிஎம்கள் இயங்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் அதோடைய எண்ணிக்கை இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம களத்துல பார்க்க முடிகிறது. பட் இருந்தாலுமே கூட காசு அதிவிரைவில் தீர்ந்து விடுகிறது. மக்கள் வரிசையில கியூ கட்டி நிற்கும் போது ஒரு ஏடிஎம்ல 100 ரூபாய் நோட்டா தான் இன்னைக்கு நம்மளால லோட் பண்ண முடியுது. 500 ரூபாய் 2000 ரூபாய் பண்ண முடியாது. அப்படின்னும் போது ஒரு ஏடிஎம்ல அதிகபட்சமா 4 லட்சம் ரூபாய் தான் நம்மளால லோட் பண்ண முடியுது. அப்படின்னும் போது ஒரு நபர் 2000 ரூபாய் எடுத்தா கூட கிட்டத்தட்ட 200-250 பேர் தான் ஒரு ஏடிஎம் யூஸ் பண்ண முடியும். அதற்கு பிறகு அதுல இருக்கிற காசு தீந்துருது. அப்போ உடனே ரீலோடிங்கான விஷயங்கள், அந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிஸ்டிக்ஸ்லாம் நம்ம சரியா செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு ஒரு ஏடிஎம் மத்தியானம் தீந்துருச்சுன்னா திரும்ப ஈவினிங்கோ இல்ல நைட்டோ தான் அதுல திரும்ப காசு போடுறாங்கன்ற நிலைமை இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இருக்கலாம் இல்லையா? ஏதோ ஏடிஎம்கள் புதிதாக செயல்படாதது போல ஒரு மாயை உருவாகி இருக்கிறது. நிறைய ஏடிஎம்கள் எனக்கு தெரியும். பல்வேறு சமயங்களில் ஏடிஎம்கள் மூடப்பட்டது டெக்னிக்கல் ரீசன்ஸ் போர்டை நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். அது வங்கிகள் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வங்கிகள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதனால எல்லாருக்கும் அது பெருசா தெரியுதுன்னு போது நம்மளும் அதுல கவனம் செலுத்தி அரசாங்கத்தின் பார்வையில இருந்து சரி செய்யணும் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகள், மின்சார கட்டணம், சொத்து வரிகள் இவையெல்லாம் பழைய பணமாக கட்டணம் சொல்லியிருக்கின்றோம். டோல்கேட்ல கூட நீங்க இன்னும் ஒரு 3 நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. டோல்கேட்ல நீங்க பணம் கொடுக்காம 3 நாளைக்கு சொன்ன மறுபடியும் 3 நாள். இது திட்டமிடாததல்ல, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சிரமங்களோடு உடனடியாக அதுக்கு பரிகாரம் வருகிறது என்று பார்க்க வேண்டும். சிரமம் வரவில்லை என்று நான் சொல்லவில்லை, மக்களுக்கு ஓரளவுக்கு சிரமம் வந்திருக்கின்றது. ஆனால் அதை உடனடியாக அரசாங்கம் சரி செய்ய முனைப்போடு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பது. மீண்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா என்னென்று நம்ம யோசித்து அரசாங்கம் யோசனை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் தகவலுக்காக இன்றைக்கு மத்திய அமைச்சர், நிதியமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த 2 நாட்களில் யாரெல்லாம் வங்கியில கணக்கு வைத்திருக்கலாம் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் இன்றைக்கு டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. பணங்கள் வங்கியில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி வரைக்கும் சொல்றாரு. அதுவும் எஸ்பிஐல மட்டும் சொல்றாரு. சோ நிச்சயமா ஒரு பெரிய தொகை கடந்த 2.25 நாள்ல டெபாசிட் ஆயிருக்குங்கறத
ஆமா, ஆகவே வங்கிகள் செயல்படவில்லை இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள் உடனடியாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஊடகத்திலும் எதிர்கட்சி உருவாக்கிய காரணத்தினால்தான் இந்த பரபரப்பு. இல்லை என்று சொன்னால் நான் பெரும்பாலும் நான் பார்க்கின்றேன் இந்த கரூர் மாவட்டத்தில் பெரிய பரபரப்பு பணம் இல்லாத காரணத்தினால் யாரும் பட்டினி இருப்பது போலெல்லாம் எங்கேயும் கிடையாது. ஹோட்டலில் இன்னும் குறிப்பாக உணவகங்களில் பணம் இல்லை என்று சொன்னால் கூட இலவசமாக உணவுக்கு கொடுக்கிறார்கள். நம் மக்களுக்கு தாராள மனசோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் செல்ல என்றால் இலவசமாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் தனியார் பேருந்துகள். அதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நாட்களிலே முழுமையாக இது தீர்ந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். ரைட். நான் இந்த விஷயத்தை தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புகிறேன். திரு நரேந்திரன் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இதேதான் பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். மக்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நலன் கருதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவி கொள்கிறார்கள். வரிசையா சரியா ஆர்டர்லி ஃபேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம லைன்ல நின்று அவங்களுக்கு வேண்டிய காசை வாங்கி போயிட்டு இருக்காங்க. இது போன்ற தேவை ஒரு இயல்பா இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம்னு வரும்போது வரிசைகள், கியூ எல்லாம், கிரவுட் எல்லாம் அந்த மாதிரி பேங்க்ல நீளமா இருக்கக்கூடியது ரொம்ப இயல்பான விஷயம்னு இன்னைக்கு நிதி அமைச்சர் கூட குறிப்பிட்டாரு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கணுமா? எதிர்க்கட்சிகள் இதுல தேவையில்லாம ஒரு அச்சத்தை மக்களிடம் கிளப்புகிறார்களோ அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க பாஜக தரப்புல. உங்களுடைய பதில்? அதாவது ஆங்கிலத்திலே ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் சொல்வார்கள். எஸ் சார். When I have no option to say no, my yes has no meaning. அதாவது இந்த மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கிறது? வங்கிகளுக்கு முன்னால் வரிசையிலே நின்று தாங்கள் வைத்திருந்த சேமிப்பு பணம் ஒரு நாள் இரவிலேயே செல்லா காகிதங்களாகி விட்ட பிறகு அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு வங்கிகளுக்கு முன்னால் வரிசையில் நின்று அதை பெற்றுக்கொள்வதை தவிர இந்த மக்களுக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? ஆகவே வரிசையிலே நிற்கிறார்கள், பணத்தை ஒழுங்காக வாங்கி செல்லுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் மக்களுடைய அடிமட்டத்திலே எவ்வளவு தூரம் அவர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரியாமல் நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு 8ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஏறக்குறைய 4 நாட்கள் ஆகிவிட்டது. அன்றாடம் வேலைக்கு போகின்றவர்கள் 4 நாட்களாக வேலைக்கு போக முடியவில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்திலே அன்றைக்கு லீவு போட்டுவிட்டு வங்கியின் முன்னாலே வாசலிலே காத்து கிடக்கிறார்கள். அல்லது தாய்மார்கள் குழந்தைகளை வீட்டிலே விட்டுவிட்டு வங்கிகளுக்கு முன்னாலே வரிசையிலே நிற்கிறார்கள். இப்போ நண்பர் நரேந்திரன் அவர் அருமையாக சொன்னார், 2 நாள்ல 1 நாள்ல சரியாயிடும்னார். ஆனால் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இட் வில் டேக் மினிமம் 3 வீக்ஸ். நம்முடைய ஏடிஎம்ஸ் சரியாவதற்கு, அதை காலிபரேட் பண்ணுவதற்கு 3 வாரங்கள் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். திரு பீட்டர், ஒரு சின்ன மன்னிக்கணும், ஒரு சின்ன திருத்தம் சொல்ல விரும்புறேன். அந்த 2 to 3 வீக்ஸ் காலிபரேஷன் அவர் சொன்னது புது 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு ஏடிஎம்ல வர்றதுக்கு 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஆனா இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற மாதிரி 100 ரூபாய் நோட்டை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சின்ன புரிதலை மட்டும் கொடுக்கிறதுக்கு தான். ப்ளீஸ். 100 ரூபாய் நீங்க இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது 100 ரூபாய் இன்னைக்கு எத்தனை ஏடிஎம்ல கிடைத்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலையில கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் பாளையங்கோட்டை போயிட்டு இன்னைக்கு நான் ஈவினிங் தான் நான் திரும்ப வந்தேன். நான் இன்னைக்கு வழிநெடுக வங்கிகளுக்கு முன்னாலே வரிசையில் நிற்கின்றவர்களை நான் பார்த்தேன். நான் நண்பர் நரேந்திரன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? கருப்பு பணம் யார் வைத்திருக்கிறார்? அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள், அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள், சினிமா நடிகர்கள் வைத்திருக்கிறார்கள், பெரிய தொழிலதிபர்கள் வைத்திருக்கிறார்கள், பெரும் வியாபாரி வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பணங்களை எல்லாம் கொண்டு வங்கியிலே போட போகிறோம் சொன்னார். நான் இன்னைக்கு உங்க தொலைக்காட்சியில, தந்தி தொலைக்காட்சியில இன்று காலையிலிருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள் அத்தனையின் வங்கிகளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய மக்களையும் நீங்கள் வரிசையாக காண்பித்தீர்கள். எந்த வரிசையிலையாவது எந்த கோடீஸ்வரரை யார் பார்த்தார்? எந்த வரிசையிலையாவது எந்த அரசியல்வாதி நின்றார்? எந்த வரிசையிலையாவது எந்த அதிகாரி நின்றார்? வரிசையில் நின்ற அத்தனை மக்களும் அன்றாடம் காட்சிகள். வரிசையிலே நின்ற அத்தனை பேரும் அன்னக்காவடிகள். அவர்கள்தான் வரிசையிலே நின்றார்களே ஒழிய கருப்பு பணம் யாரிடம் இருப்பதாக சொல்லப்பட்டதோ அவர்கள் யாரும் வங்கிக்கு முன்னால் வரிசையில் நின்றதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே கங்கை நதியில ஓடக்கூடிய பணமும், இன்னைக்கு கோவில் உண்டியல்கள்ல குவிந்து கொண்டிருக்கக்கூடிய பணமும், குப்பை தொட்டியில் கண்டெடுக்கக்கூடிய பணமும் இந்த சாமானியர்களுடைய பணம் இல்ல இல்லையா? அப்ப எங்கேருந்தோ இந்த பணம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அது என்ன தெரிகிறது? அதிலிருந்து அவர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை.
கங்கை கதியிலே தூக்கி போடக்கூடியவர்கள், கோவில் உண்டியிலே போடக்கூடியவர்கள் இந்த டிமானிட்டைசேஷனால அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் வீட்டிலே வைத்திருக்கிற 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொண்டாந்து உள்ள கொடுத்துட்டு 10,000 ரூபாயை உள்ள கொடுத்துட்டு 2000 4 வாரம் வாங்குன்னு சொல்றீங்களா? அவர்கள் குடும்பம் எப்படி நடக்கும்? நண்பர் நரேந்திரன் ரொம்ப ஈஸியா சொல்றாரு. என்ன கொஞ்ச நாளைக்கு வாங்கிட்டு போறாங்க, சௌரியமா இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு முதலீடு, இன்னைக்கு கொத்தவால் சாவடிக்கு இன்னைக்கு போங்க, அதிகாலையில மடியில பணத்தை கட்டி கொண்டு அன்றாடம் வியாபாரம் காய்ச்சுகின்றவர்கள். நீங்க கடற்கரைக்கு போய் மீன் வியாபாரம் பார்க்கிற பெண்களை பாருங்கள். அன்னைக்கு மார்னிங்ல மீன் வித்தா தான் காசு, அவன் கடலுக்கு போறவனுக்கு காசு கொடுத்தா தான் அவன் சாயங்காலம் மீன் கொடுப்பான். காய்கறி வியாபாரம் செய்கிறவர்கள், பனைமரத்தின் மீது ஏறி நொங்கு விற்கின்றவர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், கொத்து தொழிலாளர்களை வைத்து வேலை பார்க்கக்கூடிய சின்னவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கேஷ் இல்லை. இன்னைக்கு போட்டாங்க அத்தனை லாரிகளும், ஏறக்குறைய 13 லட்சம் வாகனங்கள் நாளைக்கு ஓடாதுங்கிறாங்க. ரைட். சோ நிறைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தினால அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் இந்த பாதிப்புகள் தற்காலிகமானவை, நீண்ட கால அடிப்படையில் மிகப்பெரிய இது இருக்கக்கூடும் அப்படிங்கிறது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. நான் பொருளாதார நிபுணர் திரு சேகர் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எழுப்பிய கேள்வியை கடந்த பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க. இதனால் கருப்பு பணம் அதிகம் வைத்திருப்போர் பெரிய பணக்காரர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு இயல்பான புரிதலா இருக்கும்போது, இன்னைக்கு இதனால கஷ்டப்படக்கூடியவர்கள், அன்றாடம் தினக்கூலி வாங்கக்கூடிய தொழிலாளர்கள், மீனவர்கள், வீட்டுல சேமித்து வைத்திருந்த பெண்கள், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு உடனடி நெருக்கடி வந்திருக்கிறது. பெரிய அளவில் இருக்கிறவர்களுக்கான நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா வேற ஏதாவது முறையை கையாண்டிருக்கலாமா? இது இந்த முறைதான் அவசியம்ன்ற விஷயம், இது சாமானியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு முறையை கையாண்டிருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். உண்மையை சொல்ல போனா இதை விட பெஸ்ட் மெத்தட் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இந்த அரசாங்கம் கருப்பு பணம் வைத்திருக்கிறவங்களாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லித்து. அதற்கப்புறம் தான் ஒரு 2 மாதம் கழித்து தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கருப்பு பணம் வைத்தவர்கள் ஒரு 1 லட்சம் பேர் தான் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். 1 லட்சம் பேர் வீட்டுக்குள்ளேயும் நான் போய் ரெய்டு நடத்த முடியாது. அப்படியே நான் ரெய்டு நடத்த இங்க புதுக்கோட்டையில தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க கியூல நிக்கணுமா சார்? இருங்க நான் அப்படியே ரெய்டு எடுத்துட்டாலும் என்னால் அது கருப்பு பணம் ப்ரூவ் பண்ணுவேன். இப்போ அரசாங்கம் யாரையுமே கருப்பு பணம் சொல்லலை. அரசாங்கம் என்ன சொல்றது, நீங்க டெபாசிட் பண்ற பணத்துக்கு உங்களுக்கு கணக்கில் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கணக்கில் இல்லாத பணமாக இருந்தால் டாக்ஸ் கட்டுங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. இதில் சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நிச்சயமான உண்மை. ஏன்னா இப்போ ஒரு பீட்டர் அல்போன்ஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு கூலி வேலை செய்கிறவங்க இன்றைக்கி 500 ரூபா கூலி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு போய் கடையில் வாங்க முடியாது, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் அவர் ஒன்று சொன்னார், எல்லாருமே கியூவில் நிற்காங்க. இன்றைக்கி ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட சொன்னார், 2,28,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னாரு. 54,000 கோடி பணம் கிட்டத்தட்ட வந்திருக்கு அப்படின்னாங்க. 2,28,000 டிரான்சாக்ஷன்னா 2,28,00,000 2,28,00,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்படின்னா 2,28,00,000 பேர் மாத்திரம் ஸ்டேட் பேங்க்ல பணத்தை மாத்திருக்காங்க. தட் இஸ் மீன்ஸ் இட் இஸ் a transaction. 2,28,00,000 பேர் வந்திருக்காங்கன்னா 1000 ரூபாயை மாத்திருந்தா 2,000 கோடி பணம் தான் எனக்கு வந்திருக்கணும். 2,000 ரூபாய் மாத்திருந்தா 4,000 கோடி தான் பணம் வந்திருக்கணும். எனக்கு 54,000 கோடி வந்திருக்குன்னா ஆவரேஜா ஒவ்வொருத்தரும் அது எவ்வளவு பேர் எவ்வளவு பணம் போட்டாங்கன்னு தெரியல, 25,000 பணம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது நிர்திஷ்டமா தெரிகிறது. அப்ப மக்கள் கையில நிறைய பணப்புழக்கம் இருந்திருக்கிறது. அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான வழி. இது அதாவது ஒரு பாக்கெட்ல போய் இங்கே தான் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க கூட இந்த நாட்டில் 13 லட்சம் கோடி பணங்கள் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் யார் கையிலே இருக்கு, எங்க இருக்குங்கிறது அரசாங்கத்துக்கும் தெரியாது, அரசாங்கத்தில் நிர்வாகத்துக்கும் யாருக்கும் தெரியாது. கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரதுக்காக சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒன்று அமைச்சாங்க, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஷா அவர்களுடைய தலைமையில். அந்த குழு பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டது, வெளிநாட்டுகளோடலாம் ஒப்பந்தம் போட்டோம். கருப்பு பணம் வைத்திருப்போர் பட்டியல்னு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. சீல்டு கவர்ல யாருமே அதை பார்க்கல. அப்போ அத மாதிரியான டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது யார் கருப்பு பணம் வச்சிருக்கான டீடைல் ஏதோ ஒரு லிஸ்ட்ல இருக்கு, அதை வெளியே கொண்டு அதற்கான இன்வெஸ்டிகேஷன் அவர்கள் மீது நடவடிக்கைங்கிறது சரியா இருந்திருக்குமா? எல்லாரும் போய் பேங்க்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாயிண்ட் இப்ப ஜுடிஷியல்ல இருக்கிறதுனால நான் அதை பத்தி இந்த இடத்துல பப்ளிக்ல பேச விரும்பல. அதே நேரத்தில் கருப்பு பணம் அரசாங்கத்தில் அவங்கள்ட்ட பெரிய லிஸ்ட் இருக்கு, கொடுத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறீங்க.
ஒரு கிளீன் த கவர்மெண்ட், கிளீன் த சிஸ்டம். இது வந்து கிளீன் த சிஸ்டம். அரசாங்கம்ங்கிறது ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிளீன் த சிஸ்டம் எடுக்கும்போது அந்த சிஸ்டத்தில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து சில மைனர் பாதிப்புகள் டெம்பரரியாக வரும். அப்படி வந்த இந்த பாதிப்புனாலே தவிர இது வந்து ஒரு நிரந்தர பாதிப்பு கிடையாது. இப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஏடிஎம் கியூவில் நிற்கல, ஏடிஎம் கார்டில் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே எய்தர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு. நான் இந்த சென்னையில டெபிட் கார்டு வச்சு தான் ஏடிஎம்ல எடுக்க முடியும். டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டுலயும் பணம் எடுக்கலாம். ஏடிஎம்ல கிரெடிட் கார்டுலயும் பணம் எடுக்கலாம், டெபிட் கார்டுலயும் பணம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பணம் தேவை தவிர, நான் எத்தனையோ ஏடிஎம்ல பார்த்திருக்கேன். எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி கூட ஒரு ஏடிஎம் இருக்கு. ஸ்டேட் பேங்கோட 5 மிஷின் இருக்கு. சில நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 100 பேர் இன்னைக்கு அதாவது என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு இல்ல அதாவது இவங்களுக்கு என்ன பயம் சொல்லிடுறேன். பயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கு வந்து இது ஒரு எஜுகேஷன் பாலிசி இப்ப தேவை இருக்கு. நான் பணத்தை போட்டு கேட்டா எனக்கு வரி கேட்டுருவாங்களோன்னு. நேத்திக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு சேலரியில வேற பண்ற எம்ப்ளாயி வந்து பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாரு. 1ஆம் தேதி இன்னைக்கு சேலரி 25,000 ரூபாய் டிரா பண்ணிட்டாரு குடும்ப செலவுக்காக. அவர்கிட்ட இன்னைக்கு 500 ரூபாயா இருக்கு. அவருக்கு கூட பணம், என் பணத்தை கொண்டு போய் நான் போட்டுட்டேன்னா ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு. இங்க வந்து எஜுகேஷன் ஆஃப் தி பப்ளிக் வந்து மோர் நெசசரி. என்னன்னா, நீங்கள் வந்து பேங்க்லேருந்து எடுத்த பணத்தை திருப்பி பேங்க்லயே போட்டா அது வந்து வரி செலுத்தப்பட்ட பணமா இருந்தால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. இல்ல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடுற எந்த டெபாசிட்டையும் நாங்க கேள்வியே கேட்க போறது இல்லைன்னு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அதனால சின்ன சின்ன அளவுல சேலரி அந்த 2 லட்சம் ரூபாய் யாருக்கு அப்ளிகபிள் வரும்னா, வருமான வரியே இது வரைக்கும் வருமான வரியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு வருமான வரி இருக்கிறவா கட்டி கொண்டு இருக்கிறவா கூட அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு ரிட்டையர்டு பென்ஷனர் இருக்கார், ஒரு 75 வயசு 80 வயசு, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு சேவிங்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் வீட்டில் வச்சிருக்காரு. அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் டெபாசிட் பண்ணா கூட அவருக்கு பயம் இருக்கு. அப்ப வந்து நீங்க நம்ம சம்பாதிச்ச பணம் தான், அத போடுறதுனால தவறில்லை, கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து வரி கட்டின பணமோ நீங்கள் சம்பாதித்த பணமோ அதற்கு வரி இல்லை என்றால் அந்த பணத்தை வந்து பேங்க்ல போடுறதுக்கு கவலைப்பட வேண்டாம். என்னன்னா, பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க கூட இந்த 4000 ரூபாய் பணத்தை போட்டு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க போய் கியூல நிக்க வேணுமே இல்ல. எனக்கு போய் செக் கொடுத்து 10,000 ரூபாய் டிரா பண்ணிட்டு இந்த பணத்தை இன்னொரு 10 நாள் கழிச்சு கூட மாத்திக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். அவங்களும் போய் நிக்கிறாங்க. பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறவங்க எமர்ஜென்சிக்கு பணம் வேண்டும்னா அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு இந்த பணக்கு மெதுவா கூட மாத்திக்கலாம். அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது இங்க வந்து கொஞ்சம் அரசாங்கத்தின் லெவல்லையும் மீடியா லெவல்லையும் எஜுகேஷன் கொஞ்சம் போச்சுன்னா இந்த மாதிரி இந்த கிரவுட் வந்து குறையுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நிச்சயமா. சோ மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இது போன்ற விஷயங்களையும் மக்கள் வந்து பார்த்து அதுல செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றீங்க. நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், இந்த ஒரு பெரிய எக்ஸசைஸ் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது முதற்கட்டமா இந்த ஒரு நடவடிக்கை பற்றி தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? மாண்புமிகு பாரத பிரதமர் அறிவித்திருக்கப்படி கள்ளப்பணம் ஒழிக்கப்பட வேண்டும், கள்ள நோட்டு ஒழிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்தியா ஒரு வல்லரசு நாடு, 125 கோடி மக்கள் இருக்கிற நாடு, நிச்சயமா வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது 6 மாதமாக பாரத பிரதமர் இதுக்கு பிளான் பண்ணோங்கிறார். 6 மாதம் பிளான் பண்ணி தான் நாங்கள் செஞ்சோம், இது யாருக்குமே தெரியாதுங்கிறார். 6 மாதமாக இதை மாற்ற பிளான் பண்ணவங்க ஒரு 125 கோடி மக்கள் அன்றாடம் எவ்வளவு பணம் எடுக்கிறாங்கிற கணக்கு நிச்சயமா அரசுக்கு போகும். ஏடிஎம்ல அப்ப அதற்கு வேண்டிய பணத்தை அவர்கள் சரி செய்து அதற்கு வேண்டியதை ரெடி பண்ணி ஏடிஎம்ல எவ்வளவு போடணும், பேங்க்ல எவ்வளவு போடணும், தடை இல்லாம வரணும். அது மட்டும் இல்ல, உலகத்துல எனக்கு தெரியல, பொருளாதார நிபுணர் சகோதரர் இருக்காரு, இல்ல மிஸ்டர் நரேந்திரன் சொல்லணும், உலகத்துல எந்த நாட்டிலேயாவது ஒரு தலைவர் திடீரென்று, அதாவது 500, 1000 என்பது 86% மக்கள் இன்னைக்கு உபயோகப்படுத்துறாங்க, 100 ரூபாய் நோட் என்பது வெறும் 18% தான். யாராவது திடீரென்று ஒரு 4 மணி நேரத்தில் இனிமே நீங்க வச்சிருக்க பணமே செல்லாது அப்படின்னு எங்க சொல்லிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி யாருமே சொல்லலங்கிறதுனால இந்த நடவடிக்கை இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அசோகா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் 100 ரூபாய் செல்லாதுன்னு ஒன்னு சொன்னாங்க. அதற்கு டைம் கொடுத்தாங்க. உங்ககிட்ட இருக்க 100 ரூபாய்லாம் நீங்க கொண்டு வந்து கொடுங்க. இந்த ஒரு நடவடிக்கைக்கு அவங்க டைம் கொடுத்திருந்தாங்கன்னா இதோட பர்பஸே சால்வ் ஆயிருக்காது. இதோட பர்பஸே கருப்பு பணம் வெளியே வரணும்ங்கிறது. இதுக்கு டைம் கொடுத்து ஒரு மாசத்துக்கு நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிருந்தா என்ன இருக்கும்? கருப்பு பணம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் மாத்திப்பாங்க. அது தங்கத்துல இன்வெஸ்ட் நீங்க சொன்னத நான் கேக்குறேன். கருப்பு பணம் வச்சிருக்கவங்க லிஸ்ட் எடுக்கும்போது கண்டுபிடிக்க வேண்டியதானே. ஒரு அன்றாடம் பீட்டர் அல்போன்ஸ் சாரோட நான் ஒத்து போறேன். 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு பூக்காரம்மா. அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஏடிஎம்லாம் கிடையாது. காலையில போவாங்க, பூவாங்க, விற்பாங்க, சாயங்காலம் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சகோதரர் சொன்னார், அரவக்குறிச்சியில மக்கள்லாம் சந்தோஷமா சொன்னாங்க. 5 நாள் அரவக்குறிச்சியில இருந்து தான் காலைல தான் நானும் வந்தேன். கரூர்ல இருந்து அரவக்குறிச்சி போற வரைக்கும் நேற்று முன்தினம் வரை ஒரு பேங்க்கும் திறக்கப்படல, ஒரு ஏடிஎம்மும் கிடையாது.
மக்கள் ஒரு டீ வாங்க கூட முடியாமல், பூக்கடையில கூட்டம் இல்ல, டீ கடையில கூட்டம் இல்ல, ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையும் எழுதி ஒட்டிட்டாங்க 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் வாங்க மாட்டோம்னு. எவ்வளவு என் கண் கூட நான் பார்த்தேன். இன்னைக்கு இப்போ வர வழியில ஏடிஎம்ல நிக்க. நான் என்ன சொல்றேன், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை எடுப்பதற்கு இவ்வளவு பெரிய கியூ, இவ்வளவு பெரிய கணக்கு. அடுத்தது நகை கடைக்கு போனீங்கன்னா நீங்க 500 ரூபாய்க்கு வாங்கினா கூட பேன் கார்டை காமிக்கணும். ஒரு ஏழை தாய் தன் பொண்ணுக்காக சின்ன வயசுல இருந்த அந்த பொம்பளை பிள்ளை வளரும்போது உண்டியல்ல காசு போட்டு வைப்பாங்க. அது வளர்ந்து வரும்போது ஒரு 5 சவரன் நகை வாங்க நகை கடைக்கு போறாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வராங்க. அவங்க எப்படி ஐடிஎஸ்எஸ்சியா இருப்பாங்க? இன்னைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பான் கார்டு இல்லாதவர்கள் வேற ஏதேனும் ஒரு அடையாள அட்டை காட்டலாம். ஆதார் கார்டு வேணும்ங்கறாங்கமா. நகை கடைக்கு தான் இன்னைக்கு பூரா தந்தி தொலைக்காட்சியில அதை செய்தியாவே போட்டிருக்கோம். நகை கடையிலேயே பான் கார்டு அசசி, இன்கம் டாக்ஸ் அசசி இல்லாதவங்க போனா ஆதார் அட்டை காட்டுங்க, வேற அடையாள அட்டை காட்டுங்க. வேலை செய்யற அசோகா நான் கேட்டேன். she said no. மத்திய அமைச்சர் சொன்ன விஷயத்தை நகை கடைக்காரங்களோட சொல்றாங்க, வேலை செய்யறவங்க சொன்னதை சொல்றேன். அதுதாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேராம அரசாங்கத்துடைய பாலிசி அது இல்லன்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேராம இருந்திருக்கலாம் குறிப்பிட்ட நகை கடையில. பட் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. one of the biggest showroom in Chennai. ரைட். எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயமா நாங்க மிகவும் வரவேற்கிறோம், நிச்சயமா வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு 60% பாமர மக்கள் தான் இந்தியால. இவர்கள் இத்தனை பேரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சேலஞ்ச்ட் பீப்பிள். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் போகும்போது ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்கறாங்க. அது ஆங்கிலத்துல இருக்கு. எத்தனை பேருக்கு அது புரியுது? புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுலதான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். மக்கள் இவ்வளவு அளவுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்திருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதை சரி செய்ய தமிழக அரசாங்கத்தின் பங்களிப்பு என்னவாக இருந்திருக்கிறது? தமிழக அரசாங்கம் இதுல என்ன பங்களிப்பை கொடுத்திருக்கிறது, என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறதுன்னு கேட்கிறேன். நாங்க ரிசர்வ் பேங்கா வச்சிருக்கோம். நாங்க நோட் அடிச்சு எல்லா பேங்க்கு கொடுக்கிறதுக்கு. நீங்க நோட் அடிச்சு கொடுக்க வேண்டாம் மேடம். நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? நீங்க நோட் அடிச்சு கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? போஸ்ட் ஆபீஸ்ல அவங்களால ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல. அதற்கான வாலண்டியர்ஸ் தமிழக அரசாங்கம் கொடுக்கலாம். அதற்கான ஆபீசர்ஸ் அங்க போய் மக்களுக்கு உதவ சொல்லலாம். அரசாங்கம் செய்ய வேண்டாம். அதிமுகவுடைய தொண்டர்கள் போய் இன்னைக்கு காவல்துறை இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இல்ல பெரிய பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நீங்க சொல்ற ஃபார்ம் ஃபில் பண்ற சிக்கல் வருது இல்லையா? அதாவது எதிர்க்கட்சி எதையானாலும் ஆளுங்கட்சி குத்தம் சொல்றங்கறாங்க. திரு ஸ்டாலின் சொன்னதுக்காக மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வருது. மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மத்திய அரசு கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தமிழ் அரசு கேள்வி கேட்பது திமுக காரங்க போய் உட்கார்ந்து ஃபில் பண்ணி கொடுங்க. அவ்வளவு கருணை இருக்குல்ல மக்கள் மேல. ஒரு அரசாங்கத்தை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி எல்லாரும் தானே பங்கு போடணும். அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய திமுக அவர்கள் ஆட்கள் அனுப்புங்க, சோஷியல் மைண்டோட அனுப்புங்க, உட்கார்ந்து ஃபில் பண்ணி கொடுங்க. ரைட். நான் இந்த கேள்வி போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த கேள்விதான் நான் திரு பீட்டர் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் மின் வாரியத்துல அவங்க கட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம், மின்சார கட்டணத்தெல்லாம் நீங்க வந்து பழைய நோட்லயே செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு மின்சார வாரியத்துல வந்து வசூலாகி கொண்டிருக்கிறதையும் மக்கள் அங்க செலுத்தக்கூடியதையும் பாக்குறோம். மாநில வரிகள், கார்பரேஷன் டாக்ஸ், உள்ளாட்சியுடைய அத்தனை வரிகளும் பழைய நோட்ல கட்டலாம். அதுக்கான கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபைன் கிடையாதுன்னு சொல்லி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் போது இது ஒரு மத்திய அரசின் திட்டம் அப்படின்னும் போது மாநில அரசாங்கம் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு இதுல பார்வை இருக்கிறதா திரு பீட்டர்? நான் வந்து இதில் சகோதரி CR சரஸ்வதி அவர்களுடைய நிலைப்பாட்டை வந்து நான் ஆதரிக்கிறேன். இந்த விவகாரத்தில் வந்து மாநில அரசுக்கு வந்து பெரிய ரோல் இல்லை. ஏன்னா ஹோல் மானிட்டரி பாலிசி வந்து இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் அவங்க ஒரு அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க சகோதரி சரஸ்வதி. அதாவது உலகத்திலேயே டிமானிட்டைசேஷன் நடக்கின்ற போது இந்த ஒரு நாட்டில் தான் ஏற்கனவே இருந்த நோட்டோட கூடுதல் நோட்டு, பெரிய நோட்டை அடிச்சு கூட்டது இந்த நாட்டில் மட்டும்தான். அதாவது 1968 நிக்சன் வந்து அமெரிக்காவில் வந்து டிமானிட்டைசை பண்றாரு நிக்சன் கவர்மெண்ட். அதுல வந்து $1000 $10,000 எடுத்து $500 $1000 எடுத்துறாரு. அதற்கு பிறகு எல்லாவற்றையும் $100 ஆக்குறாரு. மொராஜி தேசாய் கவர்மெண்ட்ல வந்து 5000 நோட்டு 1000 நோட்டு எடுத்து $100 ஆக்குனாங்க. ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக மோடி அரசாங்கம் வந்து $1000 எடுத்துட்டு கள்ளப்பணத்தை வந்து இப்ப நீங்க வந்து நான் தான் சொன்னேன் அன்னைக்கு 8ஆம் தேதி நைட்டு ஏழைகள் எல்லாம் பேங்குக்கு ஓடனா, பணக்காரங்க எல்லாம் நகை கடைக்கு ஓடனாங்க. நீங்க ஒரே நாள்ல வந்து ஒரு பவுன் வந்து $4000 விலை கூட. இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்கு வங்க மாநில செயலாளர் சொல்றாரு 8ஆம் தேதிக்கு முன்னால ஒரு வாரம்
3 கோடி ரூபாயை தினசரி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து அந்த பார்ட்டி வெஸ்ட் பெங்கால் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து 500 ரூபாய் நோட்டுகளாக 1000 ரூபாய் நோட்டுகளாக டெபாசிட் செய்தது என்று பேங்க் பான் நம்பர் உட்பட தேதி உட்பட பேங்க் உட்பட சொல்லி இருக்கிறார். அவங்க பான் நம்பரோட சரியா டெபாசிட் பண்ணிருந்தாங்கன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாம் ஒயிட்டா தானே வந்திருக்கு. ஒயிட்டா வந்திருக்கு. எப்படி அவங்க மட்டும் தினசரி கொண்டு போய் டெபாசிட் அந்த 500 1000 கொண்டு டெபாசிட் பண்ணிடுவாங்களா? ரைட். இந்த கேள்வி மத்தவங்களுக்குலாம் தெரிஞ்சு அன்னைக்கே பண்ணிருப்பாங்க. ரைட். அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்ததோன்ற சந்தேகத்தை நீங்க எழுப்புறீங்க. இத நம்ம திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி உங்களை நோக்கிய சில கேள்விகளையும் ஒரு நிமிடம் நீங்க கேளுங்க. அதாவது இன்னைக்கு நான் வந்து நம்முடைய பொருளாதார நண்பர் வந்து சேகர்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். அவர் வந்து சொன்னாரு 25,000 ரூபாய் வீதம் 2.25 கோடி பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து 14 லட்சம் கோடி 1000 ரூபாய் நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றன. மொத்தம் 14 லட்சம் கோடிக்கு நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உள்ள வந்திருக்கு, அது யாருடைய பணம்? இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் நோட்ல பாதி ரூபாய் வருகிறதா என்று நம்ம பார்க்கணும். ரெண்டாவது டிசம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம அந்த விஷயங்களை பொறுத்து பார்ப்போம். 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. நம்ம அதை பொறுத்து பார்ப்போம். உங்களே நோக்கி சில கேள்விகள் இருக்கு. அதை குவிக்கா முடிச்சிட விரும்புறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ். இதுல நம்ம ஆளுங்கட்சி நோக்கி பல்வேறு கேள்விகள் நீங்க எழுப்பிருக்கீங்க. நான் திரு நரேந்திரன் அவர்கிட்ட அதை எடுத்துட்டு போறேன். பட் அதற்கு முன்னாடி ஒரு வங்கியுடைய வாசல்ல நம்மளால ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சென்று அங்க வந்து அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டதை நான் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு விஷயத்துல அங்க வந்து நான் மக்களோட மக்களாக நிற்கிறேன், அங்க போய் நான் ஒரு சால்டா கொடுக்கிறேன்னு அவர் சொன்னாலுமே கூட பாஜக தரப்புல ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அங்க வந்து அவர் ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போறாரு. அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலுக்கு மத்தியில அவரோட செக்யூரிட்டி இதெல்லாம் எடுத்துட்டு அங்க போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வியை பாஜக தரப்புல எழுப்புறாங்க. உங்களுடைய பதில்? அதாவதுமா, இந்த நாட்டில் என்ன பண்ணிருக்கணும்னா, நிதி அமைச்சர் போய் வரிசையில் நின்று இருக்கணும், அருண் ஜேட்லி போய் வரிசையில் நின்று இருக்கணும், ராஜ்நாத் சிங் போய் வரிசையில் நின்று இருக்கணும், பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் வரிசையில் போய் நின்று இருக்கணும். அதையெல்லாம் அவர்கள் செய்ய தவறியதனால ராகுல் காந்தி போய் நின்னார். அவர் சுட்டி காட்டுவதற்கு அந்த வரிசையில நிக்க வேண்டியவர்கள் நாமளே என்ன சொல்றோம், கொஞ்சம் நடுத்தர மேல் நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க அப்புறமா லேட்டா போங்க பேங்க்குக்கு, முதல்ல அன்றாட விஷயங்களுக்கு வழி விடுங்க, மக்கள் வந்து போய் அவங்களுக்கு தேவையான காசை மாத்திக்கிறதுக்கான வழி விடுங்க, பிரச்சனைகள் ஏற்படுத்தாதீங்கன்னு இன்னைக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்றோம். நீங்க வந்து இது வந்து ஒரு டோக்கன் தான். ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு டோக்கன். காந்தி போய் தண்டியில போய் ஒரு கை உப்பு அள்ளினார். ஒரு கை உப்பு அள்ளின உடனே பெரிய உப்பு ஆலைகளே முடிவுக்கு வந்து விடுமா? அது ஒரு டோக்கன். அது ஒரு டோக்கனிசம் தான் பிஜேபி சொல்றாங்க. இது ஒரு டோக்கனிசம், வெறும் அரசியலுக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க போய் அங்க என்ன நடந்துதுங்கறது பார்க்கணும் இல்லையா? அங்க அவர் போனதுக்கு அப்புறம் அங்க கூட்ட நெரிசல் அதிகமாகிறது, செக்யூரிட்டி வராங்க, செல்ஃபி எடுத்துக்க வராங்க. இதை போன்ற நேரங்களிலே வர்ஷினி, you have to allow me to reply. எஸ் சார். நீங்க வந்து வர்ஷினி, அவர் வந்து ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். அப்படி போய் நிற்பதின் காரணமாக சாதாரண மக்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். we வந்து share your concerns, we understand your sufferings, உங்களுடைய துன்பம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்பதை அந்த இடத்துல போய் நின்று சொல்வதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து உரிய காரியம். ஆகவே இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் வந்து நின்று இருந்தாங்கன்னா ஜனங்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம கூட வரிசையில் அவர்களும் நிற்கிறார்கள். இந்த துன்பத்தை அவர்கள் ஏன் வந்து ஜனாதிபதி வரிசையில் நின்று ஓட்டு போட்டாரு? ஜனாதிபதி வரிசையில் நின்று ஓட்டு போடுவதற்கு என்ன அவசியம்? அவர் வரிசையில் நின்று ஓட்டு போடுகின்ற போது he sends a powerful message. சோ மக்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா நீங்க இத பாக்குறீங்க, மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா நீங்க இத பார்க்கறீங்க. திரு நரேந்திரன் பீட்டர் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பதில்களை பெற விரும்புகிறேன். சுருக்கமாக நீங்கள் பேசுவதற்கு பிறகு நான் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. எஸ். திரு பீட்டர் அல்போன்ஸ் மனசாட்சியுடன் பேசவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் அவர் கருப்பு பணத்தை ஒழிப்பதை பற்றி சொன்னார். இது கருப்பு பணம் ஒழிப்பது மட்டுமல்ல, கள்ளப்பணம் ஒழிப்பது, அதற்கான ஒரு திட்டம் தான் இதில் இருக்கிறது. வங்கி வாசல்களை எந்த பணக்காரரும் செல்லவில்லை, எந்த கருப்பு பணம் வைத்திருக்கும் செல்லவில்லை என்று சொன்னார். கருப்பு பணம் வைத்திருக்க எந்த முகத்தோடு ஒரு வங்கிக்கு செல்ல முடியும்? செல்லவே முடியாது. கள்ளப்பணம் வைத்திருக்க எந்த முகத்தோடு வங்கிக்கு செல்ல முடியும்? செல்லவே முடியாது. ஆகவே இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு உண்மையிலே பணக்காரர்கள் வங்கிக்கு சென்று வரிசையில் இருக்க தேவையில்லை. ஏற்கனவே பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது மட்டுமில்ல, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, நெஃப்ட் டிரான்ஸ்பர் இருக்கு, அவங்களுக்கு வேற எந்த விதமான ஆர்டிஜிஎஸ் இருக்கு. இதன் மூலமாக பண பரிவர்த்தனை தொழில் ஏதோ தொழில்துறையே முறங்கிவிட்டது போல பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. தொழிற்சாலைகள் அத்தனை நன்றாக இயங்கிக் கொண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லை.
வரிசையில நிற்பதை பத்தி நல்லா பார்த்திருப்பீங்க. கடந்த 3 நாட்களாக எத்தனை உணவகங்கள் இயங்கின, எத்தனை கடைகள் இயங்கின, எத்தனை வணிக நிறுவனங்கள் இயங்கின, எத்தனை மளிகை கடையில அவங்க கூட்டம் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க நிதர்சனமா பார்த்திருப்பீங்க. இருக்கலாம், ஒரு நாள் பிரச்சனை இருந்தது, ஆனால் அடுத்த நாளே பிரச்சனை சரியாகி விட்டது. நான் சொல்ல வரும்போது பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வரிசையை பற்றி பேசுகிறாரு. ஏழை மக்கள் வரிசையில் நிற்பது, இவர்கள் ஆட்சியிலே கடந்த மன்மோகன் சிங் பிரதமர் இருந்த பொழுது கேஸ் சிலிண்டருக்காக தாய்மார்கள் தெருவில் நின்று கொண்டு மாத கணக்கில் சிலிண்டர் கிடைக்காமல் அழுது கொண்டிருந்தார்களே, அப்பொழுது இந்த மனசாட்சி எங்கே போனது? பீட்டர் அல்போன்ஸுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். வரிசை சிஸ்டத்தை, டெலிபோன் கனெக்ஷன், ஒரு டெலிபோன் கனெக்ஷன் வாங்கினா வருஷ கணக்கில் காத்திருக்கணும், பணத்தை கட்டினா கூட டெலிபோன் கனெக்ஷன் கிடைக்காது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கேட்டதுமே டெலிபோன் கிடைக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கேட்ட உடனே கேஸ் கொடுக்கிற இணைப்பை கொடுக்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மக்களை வரிசையில் நிறுத்தது மட்டுமல்ல, தாய்மார்களை துன்பத்தில் ஆழ்த்திய காங்கிரஸ் கட்சியை வரிசையில் நிறுத்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் ஏதோ 2 நாட்கள் 3 நாட்கள் தாய்மார்களை ஏழை மக்கள் வரிசை நிற்பது கவலைப்படுகிறாரே. இத்தனை ஆண்டு காலம் மக்களை தொடர்ந்து வரிசையில் நிற்க வைத்துக் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறீங்க. உங்களுடைய பதில புரிஞ்சுக்கிட்டே நான் ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. நேரலை இடைவேளைக்கு பிறகு நான் மேலும் பல விஷயங்களை பேச இருக்கிறோம். முக்கியமாக இந்த ஒரு பிரச்சனை வெடித்த உடனேயே மோடி அவர்கள் இந்த ஒரு பணம் செல்லாது என்ற விஷயத்தை அறிவித்த உடனேயே வாட்ஸ்அப்பில் வந்த தகவல், ஐயோ பாவம் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மக்கள் என்ற ஒரு காமெடி சுத்தி கொண்டே இருந்தது. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி நெல்லித்தோப்பு மற்றும் திருப்பங்குன்றம் தேர்தல்களை இந்த ஒரு நடவடிக்கை எப்படி பாதிக்க போகிறது? முதற்கட்டமாக திரு சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், பொதுவா அரசியல் கட்சிகள் மத்தியில அதிகமா கருப்பு பணம் புழங்குகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு, பல்வேறு தளங்கள்ல பேசப்படுகிறது. அப்படின்னும் போது குறிப்பா தேர்தல் காலங்களில் புழங்கக்கூடிய பணத்தை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியாக இந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் வெளியே எடுக்கப்பட்ட பின்னர் இந்த 4 தொகுதி தேர்தல்களை இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு உங்களுடைய பார்வை? அதாவது அரசாங்கத்தில் வந்து என்ன தேர்தல் கமிஷனில் எவ்வளோ சட்டம் போட்டிருக்காங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏனா இவ்வளோ தான் செலவழிக்கணும், எம்பினா இவ்வளோ தான் செலவழிக்கணும்னு இருக்காங்க. இப்போ அதுக்கு மீறி செலவழிச்சாங்கன்னா அந்த மாதிரி செலவுகள்லாம் இப்போ வந்து கருப்பு பணத்தில் செலவழிச்சாங்கன்னா அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு எலெக்ஷனுக்காகவோ இதுக்காகவோ கொண்டு வந்ததில்லை. இந்த அரசாங்கம் வந்து சரியாக பிளான் பண்ணி, இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து 2014 பதவியேற்ற உடனே முதல்ல வந்து ஒவ்வொரு சிட்டிசனையும் நீங்கள் 0% பேலன்ஸில் ஜன்தன் யோஜனான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க. யாரெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஓப்பன் பண்ணாங்க. நீ யார் இவங்க தான் ஓப்பன் பண்ணணும், இவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு ரைட் இருக்குது, இவங்களுக்கு ரைட் இல்லை, அதை வந்து பண்ணினாங்க. அதில் ஒரு பெரிய இதுன்னா கிட்டத்தட்ட 15,000 கோடி அக்கௌண்ட்டுகளுக்கு மேலே வந்து ஓப்பன் செய்யப்பட்டன. ரெண்டாவது வந்து இந்த பணத்துகளில் இப்போ இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க, இப்போ அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சார் கூட பீட்டர் அல்போன்ஸ் சார் கூட ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்னா, 25,000 பணம் போட்டிருக்காங்க இது வரைக்கும், ஆனால் நம்மள்ட்ட 14 லட்சம் கோடி இருக்குது. 14 லட்சம் கோடி இருக்குங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து 13,67,000 கோடிங்கிறது அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ண பண்ணி 14 லட்சம் கோடியாகவே இருக்கட்டும், 2 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு தான் 3வது நாள் முடிஞ்சிருக்கு. நான் என்னோட கேள்வி நேரடியாவே கேட்டுறேனே, தேர்தலில் அதிகமாக பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை இந்த மெஷர் கர்ப் பண்ணுமா? நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் அது நிச்சயமாக கர்ப் பண்ணும். இல்ல மாறாக அதிகமாக பணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மக்களிடையே அதை டிஸ்ட்ரிபியூட் செய்து விட்டால் அது பக்கம் பின்னர் வங்கிகளில் ஒயிட்டா மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அதுவும் இருக்கிறது. அப்ப நம்ம சரியான இடத்துல அந்த அந்த சரியான நடவடிக்கை தான் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் வந்து 19ஆம் தேதி நடக்க போகிறது. அப்ப இந்த மாதிரி பணங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டால் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா இதை வந்து எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்கப்படுறதில்ல. ஏன்னா 2,000 ரூபாய் தான் 4,000 ரூபாய் வரைக்கும் எந்த பேங்க்ல வேணாலும் போய் மாற்றலாம்ங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது தவறுகள் நடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரைட். ஸோ அதையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறீங்க. நான் திரு நரேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு விஷயத்தில் சாமானியர்கள் இன்னைக்கு வரிசையில் நிற்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை எல்லா கட்சிகளும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக அது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த 4 தொகுதிகளிலும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஏதேனும் ஒரு பின்னடைவை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா திரு நரேந்திரன்? பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாராட்டுகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் நாங்கள் சந்திக்கின்ற வகையிலே நான் இந்த அரவக்குறிச்சி தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரக்கணக்கான பேர் வெளியூர்ல வந்து தங்கி இங்கே எப்படியெல்லாம்
குறுக்கும் நெடுக்கமாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தது. மத்தியானம் 1 மணிக்கு போனா கூட ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்காது, காலையில் 8 மணிக்கு போனா டிஃபன் கிடைக்காது. இது போன்ற சூழ்நிலை இருந்தது. 10ஆம் தேதி காலையில 8ஆம் தேதி அறிவித்தார்கள். 9ஆம் தேதி தொகுதியில் செல்லுகின்ற பொழுது அத்தனை பேரும் காணாமல் போய்விட்டார்கள். சகோதரி சரஸ்வதி அவர்கள் சொன்னார்களே, தொகுதியில யாருமே இல்லை, டீக்கடை வெறிச்சோடு இருக்கிறது. உண்மை, வெறிச்சோடு இருந்ததுக்கு காரணம் அந்த கிராமத்தில் 100 பேர் இருந்தால் 10 பேர் தான் டீ கடைக்கு வருவாங்க. ஆனால் இவர்கள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கொண்டு அந்த தொகுதியிலே முகாமிட்டு வெளியூர்ந்து ஆயிரக்கணக்கான நபர்களை கொண்டு வந்து குவித்த காரணத்தினாலே கூட்டம் அதிகமாக இருந்து இப்ப காணாமல் போயிருக்கிறது. இன்றைக்கு மாலையில கூட இந்த பேட்டிக்கு வருவதற்கு முன்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு இலா கணேசன் அவர்களும் வேலாயுதம்பாளையம் இடத்தில் பொதுக்கூட்டத்தை பிரசாரம் செய்கிறது. நரேந்திர மோடி இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஆதரிக்கிறார் என்று கேட்ட பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேரும் கைதட்டி ஆரவரித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்த தேர்தல்ல கொடுக்கும்ங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நிச்சயமாக செல்லுகின்ற இடத்துல எல்லாம் மோடி அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் சொல்லுகிறார்கள். சகோதரி சரஸ்வதிக்கு ஒரே ஒரு கேள்விதான், இந்த தேர்தல்ல 4 தொகுதிகள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? முதல்ல சகோதரர் நரேந்திரனுக்கு ஒரு பதில சொல்லணும். எங்க ஆளுங்க உடனே கூட்டமா இருந்தாங்க, இன்னைக்கு கூட்டமே இல்லை. எங்க ஆளுங்க இன்னும் அங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நானும் மறுபடியும் நாளைக்கு போதான் போறேன். சகோதரர் சொன்னார் பேங்க் அக்கௌண்ட். நான் ஒரே ஒரு நரேந்திரன் சட்ட ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். இன்றைக்கு வந்து நம்ம ஹோட்டல்லையும் சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் சரி, லோக்கல்ல விட வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டத்துல இருந்து வேலைக்கு வரவங்க தான் அதிகம். அவங்க யாருக்கும் இங்க பேங்க் அக்கௌண்ட் ஏடிஎம்லாம் கிடையாது. இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு இந்த இன்னைக்கு சம்பளத்தை வாங்கினாங்கன்னா வீட்டுக்கு அமிச்சிட்டு அந்த காசை வச்சு அடுத்த வாரம் வரைக்கும் நடத்துறவங்க தான் கிட்டத்தட்ட 25% மக்கள் அப்படிப்பட்டவங்க தான். அவங்களுக்கு பேங்க்கும் கிடையாது, அக்கௌண்ட்டும் கிடையாது, ஏடிஎம் கிடையாது. ஆக அப்படி இருக்கும் போது தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பா நான் பண்ண எங்களோட பிரச்சாரத்தில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மீது பெண்கள் கொண்டுள்ள அன்பும் அம்மாவுடைய திட்டங்களும், இந்த திட்டங்கள்னால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மக்களுக்கு வந்து மத்திய அரசு கொண்ட திட்டம்ன்றது நல்லா தெரியுது. மத்திய அரசு கொண்ட திட்டத்தினால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறது அவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே அரசியல் தெரியுது. எல்லாரும் டிவி பாக்குறாங்க, எல்லாரும் பேப்பர் படிக்கிறாங்க. விஞ்ஞானம் வளர்ந்த காலம், வாட்ஸ்அப்ங்கிறது இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்படி இருக்கும் போது எந்த வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பாதிப்புக்கும் ஆளாக வழி இல்லை. அம்மாவுடைய திட்டங்கள் மீண்டும் 6வது முறை முதலமைச்சர் ஆன பிறகு அறிவித்திருக்க திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருப்பதனால மக்கள் பெருமளவு ஆதரவு எங்களுக்கு உண்டு. உங்களுக்கான ஆதரவு தான் அதிகமா இருக்கிறது, உங்களுடைய பார்வையா இருக்கிறது. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இறுதியான கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல்கள் குறிப்பா நம்ம பார்க்கும் போதே மிகப்பெரிய அளவுல பணம் புழங்கிய தொகுதிகள், அங்க வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்ற குற்றச்சாட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இந்த 500,000 ரூபாய் நோட்டு தான் பெரும்பாலும் இந்த பணம் புழங்கி இருக்கக்கூடும். அது இப்போ கர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தேர்தல் நியாயமா நடக்கும் அப்படின்னு இப்போ எதிர்பார்க்கலாமா? அதற்கான ஒரு வழிவகை செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நடவடிக்கையை வரவேற்கலாமா திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது நீங்க வந்து வாகனத்தை தான் அவர்கள் வந்து தடை செய்திருக்கிறார்கள். அதாவது கரப்ஷனுடைய வாகனம், அது வந்து 500 ரூபாய் தாள், 1000 ரூபாய் தாள் வாகனம். ஆனால் அந்த மோட்டிவை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற மோட்டிவ் வந்து வேட்பாளர்களுக்கு இருந்ததுன்னா அவங்க உலகத்துல எந்த மூலையில போயாவது அந்த 100 ரூபாய் நோட்டையோ கொண்டாந்து நிச்சயமா வாக்காளர்களிடம் கொடுத்து விடுவார்கள். எனக்கு வந்து நண்பர் நம்ம இவர் நரேந்திரன் சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நரேந்திர மோடி அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் பாஜகவுக்கும் நண்பர்கள் கைதட்டினார்கள் என்று நிச்சயமா தமிழக மக்கள் அவர்கள் கைதட்டுவார்கள். காவேரி நீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, மீனவர்களுடைய போட்டுகளை வாங்கி கொடுத்ததற்காக, ஜல்லிக்கட்டை கொண்டு வந்ததற்காக, தமிழ்நாட்டிலே அரிசி விலையை வந்து 3 மடங்கு கூட்டினதுக்காக, நீட் எக்ஸாம் நடத்தியதற்காக, இதற்கெல்லாம் மோடி அவர்கள் ஒரு ஆல் இண்டியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிட்டலை கூட கொண்டாட முடியாத பாஜகவை மக்கள் வந்து கைதட்டி பாராட்டி வரவேற்பார்கள் என்று அவர்கள் சொல்லுவதை நானும் நம்புகிறேன். ரைட். நீங்க சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால திரு நரேந்திரன் அவர்களுடைய இறுதியான கருத்தை பெற்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பல்வேறு விஷயங்கள்ல பாஜக தமிழக மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். எப்படி பாஜக ஆதரவை பெற முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். உங்களுடைய இறுதியான பதில் திரு நரேந்திரன். மீனவர் பிரச்சனை எப்படி தீர்த்து வைத்தோம் என்பது சகோதரர் பீட்டர் அல்போன்ஸுக்கு நன்றாக தெரியும். தூக்கு தண்டனை பெற்று தூக்கு கயிறு முத்தமிடக்கூடிய 5 மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததும் தெரியும். படகுகளை நாங்கள் மீட்டு வந்ததும் தெரிந்தே அவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. நீட் எக்ஸாம் மூலமாக இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது கிட்டத்தட்ட சொல்ல வேண்டியது, இந்த நாட்டிலே ஒரு நல்ல மருத்துவர் உருவாக வேண்டும், நல்ல டாக்டர் வர வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட திட்டம். அது யாருக்கும் எதிரான திட்டம் அல்ல. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு அருகிலே 330 ஏக்கர்ல ஒரு
மருந்துகள் தயாரிப்பதற்கு ஒரு பார்க் கொண்டு வர போறோம். அதை பத்தி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மறந்து விட்டாரோ என்ன தெரியல. பத்திரிகையில் அவர் சௌரியமாக பாரதிய ஜனதா கட்சி செய்த நல்ல விஷயங்கள் சொல்ல மறந்து விட்டார். நம்ம இங்க குளச்சல துறைமுகத்தை 23,000 கோடி ரூபாயில மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வர முயற்சி செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். இது தமிழகத்தோட வளர்ச்சி. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் 4 வழிச்சாலை திட்டங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர் எப்படி மறந்து விட்டார் என்று தெரியவில்லை. தமிழகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய சிறப்பான ஒரு மத்திய அரசாங்க திட்டங்களுக்கு நரேந்திர மோடி காரணம் என்பதையும் அவர் ஏன் மறந்து விட்டார் தெரியவில்லை. அவர்கள் ஆட்சியிலே தமிழகத்தை கண்டுகொள்ளாதது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள், தமிழர்களுக்கு நலனுக்கு எதிராக எப்படி செயல்பட்டார்கள் என்பது இலங்கை பிரச்சனை ஒன்றை பாஜக அறிவித்திருக்கிறது. தமிழக மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்றது உங்களுடைய இறுதி கருத்தாக புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு நரேந்திரன். இந்த ஒரு பிரச்சனையில நிச்சயமா பல்வேறு ஆங்கிள்ஸ் இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல மக்கள் வீதிகளில் தங்களுடைய பணங்களை தாங்கள் சம்பாதித்து தாங்கள் கொண்டு கையில வைத்திருக்கக்கூடிய பணத்தை மாற்றுவதற்காக பல்வேறு இடங்கள்ல வரிசைகளில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அன்றாடம் நாம் கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இதுல மக்களுக்கு குறைந்த கால அளவில் பாதிப்பு, நீண்ட கால அளவில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று தொடர்ந்து மத்திய அரசாங்கம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. இதுல அரசாங்கம் மக்களுக்கு எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயங்கள், இந்த பணம் சென்று மக்கள் கையில் சேர்வதற்கு, அவர்கள் எளிதாக தங்கள் பணத்தை தாங்களே எடுப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயம் செய்ய வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை நாம் வைக்க வேண்டும். அதே சமயம் மக்கள் தானாக முன்வந்து பல்வேறு இடங்களில், நாம் சென்னை வெள்ளத்தின் போது எப்படி எந்த அரசாங்கத்தையும் எதிர்பார்க்காமல், பல்வேறு இது போன்ற விஷயங்கள் நடந்த போது எந்த ஒரு அரசாங்கத்துடைய உதவியும் எதிர்பார்க்காமல் மக்கள் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு எப்படி ஒன்றாக நின்று பல விஷயங்களை சமாளித்தோமோ அதே போல பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறார். தேச நலன் கருதி நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது போல அன்றாடம் நாம் வங்கிகளுக்கு சென்றோமானால் அங்கு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாதவர்களுக்கு நாம் உதவுவோம், அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உதவுவோம். இப்படி பல்வேறு விஷயங்களை பல்வேறு நபர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் அனைவரும் இணைந்து இந்த போன்ற சில சிக்கல்களை தீர்த்து கொண்டோமானால் விரைவில் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.